கைஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்கள் டிசிசி நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா இந்தியன் பைக் திருட்டி தாங்க சேட போகிறவங்க மறக்காம வீடியோ பார்க்கலாம். லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அமுத்தி விட்டுருங்க. புது அப்டேட் நான் இந்த கேம் ஆல்ரெடி ஆடியிருக்கேன். இன்னும் புது அப்டேட்ஸ் எல்லாம் விட்டுருக்காங்க. நான் வந்து என்ன பண்ணலாம் அதான் சரி இப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இல்லையா. சரி நான் வந்து பண்ணால் ஃப்ரீ ஃபயரில் இருக்க கோபுரா பைக்கில் போவோம். டக்குன்னு ஓடி தொலைய மாட்டேங்குது. ஃப்ரீ ஃபயரில் இருக்க கோபுரா பைக்குக்கு இங்கேருந்து கால் பண்ணிட்டு வந்து எழுதிங்கன்னா கோபுராடை இப்போ நான் வந்து பண்ணால் அப்படியே ஸ்பீடாக போலீஸ் ஸ்டேஷன் அப்படியே ஆர்டினரியே இல்லை. நான் இருக்கும் போதே ஒருத்தன் முந்திட்டு போகிறான் பார்த்தீங்களா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு சும்மா தரமாக சொல்லுவோம். அப்படியே கேஜிஎஃப் ராக்கி போயிட இன்னும் ஸ்டார் என்ன இன்னும் தரல. இங்கே யாருமே இல்லை. ரிப்பேர்ஸ்ன்னு அது யார் குழப்புதே. இங்கே யாரும் இல்லை. அங்கே சிசிடிவி கேமரா இருக்குது பார்த்தீங்களா. சுடுவோம் சுடுமுல்ல மேலே போகுமான்னு யாருமே இல்லை. இப்போ வந்து பண்ணால் பிஸ்டல் எடுத்துக்கலாம். நீ என்ன பண்ணாலும் சொல்லிக்கோங்க. ஃபேவரட் பிஸ்டல் தான். இப்போ நம்ம ஃப்ரீ ஃபயரில் இருக்க கோபுரா பைக்கில் அப்படியே வண்டியை ரிவர்ஸ் எடுத்து அப்படியே ரொம்ப ரியலிஸ்டிக்காக அந்த பைக்கெல்லாம் செஞ்சுருக்காங்களே அவனுங்க. ஆச்சா இந்த மாதிரி எந்த கேம்லேயும் செய்ய முடியாது ஃப்ரீ ஃபயர் தவிர. ஏன்னா இந்த வண்டியை முதல்ல கண்டுபிடிச்சது ஃப்ரீ ஃபயர் தான். அப்படியே வண்டியை இப்போ மேலே எடுத்துகிட்டு போயிட்டு பறப்போம். பர்ஃபெக்ட் லேண்டிங் காணுவேன். ஓகே. ஐயோ கோனே இறங்குறானே. இப்போ நெத்தியில் வாங்க போகிறான். ஐயோ செத்துறேன் கைஸ். செத்துனேன் அதான் வேஸ்டட். அப்படியே GTA 5 மாதிரியே எடுத்துருக்கானுங்க. கீழே வந்து அதே சவுண்டு அப்படியே வேஸ்டட். இப்போ நம்ம திருப்பி ப்ளே பண்ணலாம். இப்போ நம்ம வந்து பண்ணால் ஒரு பயங்கரமான வண்டி எடுக்கலாம். இந்த வண்டி பேர் தான் கோஸ்ட் ரைடர் வண்டிட. பக்கத்தில் போனாலே வண்டிலாம் அதிரும்ல. சரி இப்போ வண்டியில் ஏறி உட்காரலாம். அப்படியே நெருப்புலாம் இப்போ பக்கத்தில் போய் வண்டி ஏதாச்சும் ஒரு பக்கத்தில் இன்னும் சாம்பல் ஆயிடும். சொன்னல சாம்பல் ஆகிட்டேனா. சாம்பல் ஆகிட்டான். பக்கத்தில் வண்டிக்கிட்ட போனாலே வெடிச்சிடும் பாருங்க. இவெல்லாம் பாருங்கள் அப்படியே நிமிர்ந்தே வண்டியை அப்படியே ஓட்டுறான் பாருங்க. அப்போ தான் முதுகுவலி வந்துடக்கூடாது. நான் இருக்கும் போதே வண்டி எடுத்துகிட்டு எனக்கு இந்த வண்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த வண்டியை எடுத்துக்கலாம். வண்டியை விட்டு கீழே இறங்க. என்னது வண்டியை விட்டு கீழே இறங்கல. இப்போ நம்ம பண்ணால் வண்டியை எடுத்து கீழே இறங்கிட்டு இது புகாட்டின்னு நினைக்கிறேன். புகாட்டி வண்டி ஸ்கிட்லாம் போடுது. எடுத்தோடனே ட்ரிஃப்டிங் கைஸ். டக்காவை போடுவோம். அப்படியே கத்துரா வண்டி. ஆனால் வண்டி இவ்வளோ நிறையா குவாலிட்டியாக செஞ்சுருக்கானுங்களே. சாவடி துடிக்க கொண்டுறோம். பயங்கரமான பில்டப்லாம் தர்றாரு சார். அப்படியே வண்டியை விட்டு இறங்கினா கீழே தான் விழணும் சார். அப்படியே மேலேருந்து அப்படியே வண்டியை விட்டு குதிக்கிற ஸ்டைலை பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து பண்ணால் ஏதாச்சும் ஒரு பயங்கரமான வண்டி
இப்போ ஒரு சீட் கோடு வருமே, கேடிஎம்க்கான சீட் கோடு என்னன்னு தெரில. என்ன அதோடு ஸ்கைஃபாலா செத்துட்டேன்ப்பா, முடிச்சு விட்டானுங்க. ஸ்கைஃபால்லாம் சொல்லிடலாம் ஒன்று. ஐயோ, ஸ்கைஃபால்னு சொல்லி ஒன்று தனியாகவே இருக்குது கைஸ். இதுவரை நான் பண்ணாலும் 1-1 வரும். ஓகே, இப்போ நம்ம திருப்பி ப்ளே தரலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பண்ணால் ஸ்கைஃபால் மட்டும் நான் செத்தெல்லாம் பண்ணவே கூடாது. இப்போ நம்ம வந்து பண்ணால் ஒரு வண்டிக்கான சீட் கோடு மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும். ஏன்னாண்டு கால் கட்டடு. ஓகே, இப்போ இது இப்படி இன்னும் இல்லை அப்படின்னா இது 210. பழைய வந்து கேடிஎம்னா ஃப்ளவர்னு நினச்சியா, ஃபயரு. அப்படியே சைலன்சர்லேருந்து பாருங்கள், புகையெல்லாம் அப்படியே பயங்கரமாக இருக்குல்ல. இப்போ நடுவில் கிராஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த அக்கா, இந்த லேடி ஏற்றுவோம். அனது நாட்டு அண்ணன் கொடி போட்டை இந்த பொடியடா மிஷன் வரும். மண்டை வெறியடா. அதுக்கப்புறமேட்டு எனக்கே தெரியாது. வண்டி அப்படியே ரெஸ்ஸில் அப்படியே இப்போ தான் எடுத்துகிட்டு போனோம். அப்படியே இப்போ நம்ம ஜுராசிக் பார்க்குக்குள்ளே போயிட்டு ஓகே, இப்போ புல்லட் கால் அது மட்டும் தெரிஞ்சுன்னா பயங்கரமாக இருக்கும். சரி, இந்த வண்டி ஸ்பீடாக போக மாட்டேங்குது கேஸ். டக்குன்னு போய் தொலையண்டா. ஜுராசிக் பார்க்கு நம்ம முதல்ல போயிட்டு போகலாம். வந்து பண்ணால் ஒரு இங்கே தாஜ்மஹால்லாம் இருக்குது. முதல்ல டீரெக்ஸை முதல்ல கண்டுபிடிக்கணும். ஐயோ எப்பா, ஐயோ வண்டி வந்து பண்ணால் ஒரு ஃப்ளோவில் ஓட்டிகிட்டு இருந்தேன். இந்த வண்டி ஸ்பீடாக எடுத்துகிட்டே போகணும். எந்த இடத்துல தான் வந்துச்சுல. இன்னும் ஆழமாக போனால் இன்னும் நிறைய விதமான டைனோசர்லாம் பார்க்கலாம். இப்போ நம்ம முதல்ல வண்டியை விட்டு கீழே இறங்கலாம். பார்த்துருச்சே, வண்டி விட்டு கீழே இறங்க முடிச்சுட்டுருவேன். ஐயோ, ஓடு ஓடு. செத்தேன். செத்துருவேன். ஓ, இது மூஞ்சியில் புகையரிச்சுப்போம். டக்குன்னு சரி, உண்மையான டைனா சொன்னால் இதோட ஸ்பீடாக போகும். இப்போ இது வருதா? டி ஹெல்மெட் என்ன மாத்திர மடையா 44 ஹெல்மெட்டு. அது மூஞ்சியில் புகையாச்சிட்டோம்ல. வண்டியில் இங்கே தானே ஒரு டோர்லாம் இருக்கும். டோர் காணும். படி நம்ம பண்ண தாஜ்மஹாலுக்கு போகலாம். ரெட் புல் give you wings. ஹெலிகாப்டர்லாம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்.
இந்த வண்டியோட ஸ்பீடு எவ்வளோ தான் போல. இந்த கேமரா ஒன்று மாற்றணும். அப்பா பயங்கரமாக இருக்கேன். இருங்க, நம்ம வந்து பண்ணால் இந்த வண்டியை விட்டு வேறு ஏதாச்சும் ஒரு வண்டியை எடுக்கலாம். வேறு என்ன சீட் கோடெலாம் இருக்குது? K999 சொல்லி போடலாம். புல்லட் ஓடு. இப்போ வண்டியை முறுகணும்னு சவுண்டு வரும் பார்த்தீங்களா? பா ரியலிஸ்டிக்காக ஒரு இது தந்துருக்கானுங்க. ஸ்பீடை பாருங்கள். ஆனால் புல்லட் ஆனால் கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. இந்த புல்லட்லாம் அசிங்கம்னு சொல்லலை, இவன் உட்காந்துருக்க ஸ்டைல் தான் அசிங்கமாக இருக்குது. புல்லட்லாம் அப்படியே பயங்கரமாக இருக்கணும். இவன் எப்படி ஓட்டுறான் பாருங்கள், அப்படியே நிமிந்துட்டு ஓட்டுறான். அப்படியே சரி, தாஜ்மஹால் போகிற ரூட்டே நான் மறந்துட்டேன். இந்த ரயில்வே ட்ராக்கு இங்கே தான் எங்கே இருக்கோம். வண்டியோட சவுண்டு செம்மையாக இருக்குது. நான் பிடிச்சிருக்கு இந்த வண்டியோட சவுண்டு. அப்படியே இந்த இதெல்லாம் பாருங்கள். இப்போ இந்த இதுவே பாருங்கள், இந்த நடுவில் ஒன்று இருக்குல்ல, அதே நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அது அப்படியே குறையுது, வண்டியை முறுக்கும் போது ஏறுது. இப்போ 60 இப்போ ஸ்பீட் வந்து பண்ண ஏறுது. அப்படியே ஓரளவுக்கு நல்ல ஸ்பீடாக போயிடுச்சு. இல்லை தான் வண்டியோட ஸ்பீடு போலையா? இது மாதிரிலாம் வண்டி போனால் முக்கும். ஓபி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வண்டியை விட்டு கீழே அப்பா புல்லட்னா இதுதான். இப்போ அப்படியே ஒரு மரணமான ஒரு ஃபீலிங் தருது எனக்கு. பெட்ரோல் பங்கை இப்போ நம்ம வந்து பண்ண ஒரு சம்பவம் பண்ண போகிறோம். என்ன ஆச்சுன்னா, போன டைம் என் வண்டிக்கு வந்து பண்ணால் பெட்ரோல் காலி. அதுக்குன்னு சொல்லிட்டு இந்த பெட்ரோல் பங்குக்கு வந்தேன். அண்ணா ஒரு 10 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுங்கன்னு. அதெல்லாம் தர முடியாதுடா போடான்ட்டான். 10 ரூபாய்க்கு தானே கைஸ், அது என்ன அவ்வளோ அசிங்கமாக என்ன? 10 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுங்கன்னா அதெல்லாம் முடியாது போடா அப்படின்ட்டான். ஓகே, இப்போ நான் வந்து பண்ணால் ஸ்டிக்கி பாம் எடுத்துகிட்டு கடையில் லஞ்சுக்கு போயிருக்கானுங்க. அந்த நேரம் பார்த்து கொளுத்திடலாம். ஐயோ, இதுதான் மெயின். இது இருந்தால் நெருப்பெல்லாம் வந்துச்சுன்னா இது பண்ணிடுவானுங்க. இப்போ அப்படியே ஒன்றுமே இருக்கக்கூடாது இந்த கடையில். ஏன் ஒரு செங்கல் கூட இருக்கக்கூடாது, எல்லாம் தூத்துனா மண் மாதிரியே இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம பண்ணால் ஆக்டிவேட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி கேமரா என்னடா அப்படியே இப்படிலாம் வர்றா. இப்போ நம்ம வந்து பண்ணால் ஆக்டிவேட் பண்ணலாம். ஆக்டிவேட் பண்ணி வந்து முதல்ல பக்கத்தில் இருக்கலாம். ஆனால் அது பெட்ரோல் பங்க்கு. ஐயோ, என் வண்டி பரவாயில்ல. நம்ம இருக்க வசதிக்கு நம்ம இதே மாதிரி 10 லட்சம் வண்டி கூட வாங்கலாம். அப்படியே சும்மா பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து பண்ணால் நம்ம வண்டி அப்போ கூட அப்படியே கெத்தாக நிற்குது. நம்ம என்ன வண்டி பாருதுன்னு பார்ப்போம். டியூக். சரி, டியூக் வந்து பண்ண வருது. இப்போ இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டியூக்கில் இந்த வண்டிக்கெலாம் டாட்டு போட்டு வச்சுருக்கானுங்க பார்த்தீங்களா? என்னடா எடுத்தோடனே 34. ஆனால் இது கூட நல்லா இருக்குது பாருங்கள். முன்னாடி இருக்காதே பாருங்கள், இதை ஃபுல்லாக பா டியூக்கில் எப்படி போகுது பாருங்கள். ஐயோ, ஓகே, இப்போ நம்ம வந்து பண்ணால் நம்ம புது வீட்டுக்கு போகலாம். இப்போ நம்ம வந்து பண்ணால் முதல்ல ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு ஊரை சுற்றி பார்க்கலாம். ஐயோ ஐயோ ஐயோ. ஓகே, இப்போ போகலாம். கேமரா ஆன் பண்ணலாம்.
பறக்கலாம் பாருங்க. நான் வண்டியை விட்டு இறங்கணுன்னா ஒன்று அப்படியே குதிச்சிடணும். இவன் எப்படா இங்கே வச்சு இவ்வளோ தூரம் குதிக்கிறான்னு எனக்கு தெரில. வண்டிக்கு ஏதாச்சும் டேமேஜ் ஆயிடுச்சா? இப்போ இந்த வண்டி எடுப்போம். எனக்கு வந்து பண்ணால் ஏரோப்ளேன்லாம் ஓட்ட தெரியாது. எங்கேயாச்சும் போய் சொருக்கலாம்னு சொல்லி உள்ளே வந்திருக்கேன். என்னடா இப்படி இருக்கு? ஊஹூ செம்மையாக இருக்கு. இந்த கீழே பாருங்க, நம்ம ஸ்விம்மிங் பூலே எல்லாம். ஐயோ இடிச்சிரும். ஐயோ வண்டி மேலே ஏறு. வண்டி இன்னும் போகிற பக்கம் பார்த்தா வெளுத்துடும் மாடு. என்ன இது? ஒரு ஒரு டைம் ட்ராவல் மாதிரியே காட்டினானுங்களேடா. நான் திருப்பி இதே தான் எடுப்பேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பண்ணால் இதே வண்டியில் போவோம். டியூக்கில் போவோம். நான் இந்த டைம் வந்து பண்ணால் ஒரு மரணமான ஏதாச்சும் ஒரு வண்டி. இந்த டைம் என்னது? இந்த டைம் டியூக்கு 200. இதில் இருக்கும், அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரெடி டு ரேஸ். ஆமாம், இல்லை இந்த டியூக்கெல்லாம் இப்படி தான் காட்டும், ரெடி டு ரேஸ். டே லைசன்ஸ் வாங்கலாடா, யாரும் குறுக்க வராதீங்கடா. அப்புறம் கதையை முடிச்சுக்கிட்டேன்னா போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் தருவானுங்க. யாரும் முன்னாடி வராதிங்க, தப்பாக வந்துட்டேன்னு நினைக்கிற ரூட்டு. பாவி, நான் கூட கொல்ல மாட்டேனேடா. சும்மா தான் சொன்னேன், கொல்லுவேன். வண்டியோட என்ட்ரன்ஸ் அங்கே இருக்கு. வண்டியோட என்ட்ரன்ஸ்லேயே அப்படியே பயங்கரமாக உள்ளே போனோம். ஓகே, இப்போ நம்ம வந்து பண்ணால் அப்படியே சும்மா ஸ்பீடாக போவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து பண்ணால் இங்கே வந்துட்டு வண்டியை பிரேக் போடுவோம். வண்டி லைட்லாம் என்ன ஆகும்னு தெரில. இப்போ நம்ம வந்து பண்ணால் என்ன பண்ணலாம், வண்டி எடுக்கலாம். இந்த வண்டி இந்த டைம் எங்கேயுமே இடிக்காமல் ஓட்டணும். வண்டி இப்போ எடுப்போம். நான் ஒழுங்காக காரே ஓட்ட மாட்டேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் அப்படியே ரியலிஸ்டிக்காக ஆடுது பாருங்கள். மேலாம் கீழே, மேலாம் கீழே, மேலாம் கீழே. இது பேர் ரேடர்னு நம்ம சொல்லுவானுங்க. ஓகே, ஓகே சரி பாருங்க, இந்த இது பேர் தான் அதோ பின்னாடி இருக்கிறது ஆடுது பாருங்க. நான் வந்து பண்ண வண்டி செத்தேன் ஓபி இந்த சாட். ஐயோ செத்த. அது நான் வாட்டிக்கு இப்படியே இந்த கீழே குதிக்கிறது பெட்டரு. நான் அடச்சை வேஸ்டடு. இதுக்கப்புறம் செத்தாலும் இந்த இதை மட்டும் எடுக்கவே மாட்டேன். இப்போ நம்ம வந்து பண்ணால் பைக்கிலே போவோம். இது என்னதுன்னு தெரியலையா? ஓகே, என்டர் டூலா மேப்பே. ஓகே, இப்போ நம்ம கால் பண்ணிட்டு கரெக்டாக 7 ஸ்ப்ளெண்டர்னு நினைக்கிறேன். ஐயபுஷா. ஓகே, இப்போ நம்ம தான் பண்ணால் வண்டி டபுள் சைலன்சர் பார்த்தீங்களா? இப்போ நம்ம வந்து பண்ணால் இங்கே இருப்போம் ஒரு போலீஸு.
என்னடா ஆச்சுன்னு சொல்லி அவன் கத்துறான்னு தெரியலையா? இல்லை என்னமோ பண்ணலாம். இப்போ இதெல்லாம் கூட நல்லா இருக்கு பாருங்க. இதில் இருக்குது R15 என்ன நம்பர் எனக்கு தெரில. ஐஎஃப்எஸோட பவரை பாருங்க. ரெட்டு தொட போகுது. தண்ணி வந்துருச்சா? இப்போ கேமரா மாற்றுவோம். வண்டி 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 கண்ணு தெரியாதவனே. இப்போ இருங்க. டேய் இங்கே வாட. இங்கே தானே அந்த ரெட் கலர் வண்டி. தம்பி ஜஸ்ட் 1000 ரூபாய். எதுக்குடா 1000 ரூபாய் குடுனா குடு. எதுக்குன்னு நீ சொல்கிற? 1000 ரூபாய் குடுறா, நான் உனக்கு ஒன்று நல்லதாக செஞ்சு தரேன். நீ முதல்ல சொல்கிற. சரி வேணாம் அப்படியே. சரிடா 1000 ரூபாடா, இந்தா வச்சுக்கோ. இரே சி இதுதா தம்பி. கேட்டு என்ன இந்தா போ. 1000 ரூபா 1000 ரூபா கிடச்சிச்சு. ஓடுறானா ஓடணும். தம்பி 1000 ரூபா கொடுப்பா. நீ தான் பார்த்தல அண்ணனோட கை வரிசையை. அவனோட காரில் அப்படியே ஜொலிச்சுட்டு அனுப்பிச்சிருக்கோம். உனக்கு வேணும்னா சொல்லு, வேணும்னா விடு, எனக்கு என்ன. ஏய் இவன் கேட்க மாட்டேங்கிறான். 1000 ரூபா கொடுக்க மாட்டேங்கிறான். வெளியே போடா. இப்போ கார் எனக்குடா. ஐயோ நம்ம ஐவு ஷாப் தனியாக இருக்கே, பரவாயில்ல. இவன் பாருங்க அப்படியே வண்டியெல்லாம் அப்படியே ஒரு ரேசர். உன்கிட்ட இந்த 1000 ரூபா வாங்கிட்டு நான் என்ன அப்படியே விடுவேன்னு நினச்சியா? விட மாட்டேன்டா. 1000 ரூபா வாங்கிட்டேன் கைஸ். இப்போ நம்ம என்னோட வண்டி என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இதை எடுத்து இப்போ நம்ம பண்ணிட்டு எடுத்து சாக முடிக்கலாம். செத்துட்டான். நான் அவ்வளோ சீக்கிரமாக விட மாட்டேங்க. புஷ்பா நான் ஃப்ளவர்னு நினச்சிங்களா? ஃபயரே அடச்சை. இப்போ வேறு ஏதாச்சும் ஒரு வண்டி செதறணுங்க. எந்த வண்டியுமே செதறல. இப்போ நம்ம பண்ணால் நம்ம காஸ்டியூம்லாம் மாற்றிக்கலாம். ஷர்ட்டு இது ஓகே. ஓகே கேப்பு ஏர் இது இருக்கட்டும். பேகு ஓகே. இது மாஸ்க்கு ஷர்ட்டு. ஓகே இப்போ நம்ம பண்ணால் ஓகே இது ஓகே. நம்ம பண்ணால் வண்டியை கூப்பிடுவோம். என்ன வண்டி கூப்பிடலாம் அந்த டைம்? 900 ஸ்ப்ளெண்டர். ஆமாம் ஸ்ப்ளெண்டர். இப்போ ஒரு ஃபீலிங்ஸ் வரும் பார்த்தீங்களா அந்த ஸ்ப்ளெண்டர் ஓட்டும் போது. ஹீரோ ஸ்ப்ளெண்டர். இப்போ நான் ரீசெண்டாக ஸ்டார்ஸ் பார்த்தேன். அதில் பண்ண அந்த ஸ்ப்ளெண்டர் தான் கடவுள். லார்ட் ஸ்ப்ளெண்டர் சொல்லி போட்டுருந்துச்சு. ஏன்னா இப்போ இல்லை பெட்ரோல் காலியாக வச்சுக்கோங்க. இப்படி 2 குழுக்குனா வந்துடும். நெக்ஸ்ட்டு திருப்பி பெட்ரோல் காலியாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே வாயை வச்சுட்டு அப்படியே அந்த பெட்ரோல் இல்லை ஊதுனா அப்படியே சடன் பிரேக்கே. சடன் பிரேக்கெலாம் நம்மளால் போட முடியல. பயங்கரமான பக்கு கைஸ். நம்ம வண்டி எடுப்போம். நம்ம பண்ணால் வண்டி எடுத்து இங்கேருந்து இறங்கும். அப்பாடி ஒரு ஸ்டைலை பார்த்தாலே பயங்கரமாக இருக்கா. ஓகே இப்போ நம்ம பண்ணால் என்ன பண்ணால் வண்டியை கூப்பிட்டு 0 ஃபியூல் டேங்கா 0னா இப்போ பயங்கரமாக இருக்குது. ஓகே இப்போ நம்ம பண்ணால் நம்ம வீடியோ கொளுத்த போகிறோம். 0னா ஆக்டிவா. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 000 அப்போ இருக்குது சூப்பர் பஞ்சா. என்ன சூப்பர் பஞ்சு? 0050 போடுங்க. இப்போ குத்துனா இதான் சூப்பர் பஞ்சா. நல்லா சூப்பர் பஞ்ச் இருக்கே.
இருங்க. இப்போ வந்து பண்ண என்ன பண்ணலாம், இந்த ஜாம்பி இருக்குல்ல, ஜாம்பி மோட ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிட்டு முதல்ல இந்த பவர் போட்டுடலாம். 50 சூப்பர் பஞ்சுன்னு சொல்லி ஒன்று ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நம்ம ஜாம்பியை முதல்ல கூப்பிடலாம். ஜாம்பி எங்கேயாச்சுதோ இங்கே தான் வரும் ஜாம்பி. ஓகேவா? இப்போ இந்த என்னது இந்த பாருங்க, டக்குன்னு வாட. இப்போ பாருங்க, குத்துனா பறப்பான். பா செம பவரில் குத்துனா பறக்கிறான் பாருங்க. இப்போ குத்துவோம். சாப்பிடா. இதுக்கான ஸ்வீட் கோடு வந்து பண்ணால் 0000 5 ஜீரோஸ் போடணும். ஓகே சாப்பிடா நாயே. ஓகே இப்போ நம்ம வந்து பண்ணால் கன் எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஃபீலிங்ஸ் வரும். சவுண்டெல்லாம் பயங்கரமாக இருக்கு. ஒரு கலாஷ் நிக்காவ். இந்த ஜாம்பிஸ்லாம் நினைப்பாங்க, இந்த ஜாம்பிஸ் ஒரு தலைவன் இவன் சொல்லி வச்சுக்கோங்களேன். யாரா அவன் பேர் புஷ்பா சார், புஷ்பா. அவன் கையில் வச்சுருக்கிறது கலாஷ் நிக்காவ். இப்போ அவங்க தலைவனே போட்டோம். அப்பா இப்போ நம்ம இங்கே போடுவோம். இப்போ சாப்பிட்டோம். இப்போ இவனை இப்போ இவனையும் போட்டோம். என்னடா பண்ணுற கைஸ், இங்கே பாருங்கள். இப்போ நம்மளோட தலைவனான ராக்கெட் எடுத்துப்போம். ஓகே, இந்த கண்ணெலாம் நம்மளுக்கு வேஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து பண்ணேன் பின்னாடி திரும்பி பார்க்கணும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு. இப்போ பின்னாடி யாருமே இல்லை. இப்போ நம்ம வந்து பண்ணால் ஸ்னைப்பர் எடுத்துக்கலாம். வீட்டிலேருந்து இப்படி ஒரு சுடு. சுடு முதுகில் போடு. ஓகே இப்போ நம்ம வந்து பண்ணால் இப்போ இந்த நாயை போடுவோம். ஓகே ஏன் செத்துறாங்க. இப்போ இந்த நாயை போடுவோம். ஏய் நாயை சாப்பிடா, சாப்பிடா. எங்கே வந்து யார்கிட்ட? ஓகே நம்ம வந்து பண்ணால் அந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். இதோட இந்த வீடியோ பார்க்கணுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைபு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அமுத்துருங்க. ஓகே இப்போ வந்து பண்ணால் கடைசியாக ஏதாச்சும் ஒரு நல்ல வண்டியாக அவங்களுக்காக நான் எடுத்து தரேன். ஐயோ நசிங்கிருப்பேன். ஓகே இருங்க, இன்னும் ஏதாச்சும் ஒரு சின்ன வண்டி 666ண்ணா. ஓகே இந்த வண்டிலாம் வேஸ்ட் வண்டி. ஓகே கேஸ், மறக்காம வீடியோ பார்க்கலாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைபு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அனுப்பிச்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோன்னே என்ன பண்ணுங்கள், நான் போட்ட இன்னும் சில வீடியோஸ்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் நீங்கள் கமெண்ட்டு இல்லை இந்த வீடியோக்கே நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் பண்ணால் உங்களை அடுத்த வீடியோவில் சொல்லுவேன். நீங்கள் தான் கமெண்ட் பண்ணிங்க, நீங்கள் தான் என்னை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படின்லாம் அது பண்ணால் இப்போ சொல்ல போகிறேன். இங்கே மறக்காமல் வீடியோ பார்க்கலாம். இதான் சொல்லிட்டேன்ல. ஓகே கைஸ், பாய்.